வணக்கம் மக்களே. சமையலுக்கும் வாகனத்துக்கும் எரிபொருள் தட்டுப்பாடு. இது எதனாலன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். எங்கேயோ ஒரு இடத்துல தானே, எங்கேயோ ஒரு நாட்டுல தானே போர் நடக்குது. அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நாம ஜாலியா இருந்தோம். ஆனா இப்ப தெரியுதுங்களா? இதுதான் அந்த போர் ஆரம்பிச்ச உடனே இங்க இருக்கிற தலைவர்கள் அந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணனாங்க. அதுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் தையத்தக்கன குதிச்சாங்க. அது எப்படி நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்? எப்படி அந்த நாட்டுக்கு நீங்க எப்படி இங்க இருந்துட்டு சப்போர்ட் பண்ணலாம்? அப்ப நீங்க இங்க இருக்க வேணாம், கிளம்பி அங்க போயிடுங்கலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு தான் அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அது இப்பதான் அவங்க உணருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம அடுத்த விஷயத்துக்கு வரும். இப்ப இந்த பெட்ரோல் தட்டுப்பாடால பெட்ரோலை பெரிய பெரிய கேன்ல வாங்கி சேவ் பண்ணி வீட்டுல வைக்கிறாங்க. அது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா பெட்ரோல் எளிதில் தீப்பற்றக்கூடியது. டக்குன்னு தீ பிடிச்சிக்கும். எதுல என்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பெட்ரோலை நீங்க வீட்டுல வாங்கி வைக்கிறது, நீங்க அந்த பெட்ரோலை வாங்கி சேவ் பண்ற காசை விட அதனால அந்த பெட்ரோல் வாங்கி வச்சு அதனால உண்டாக்குற பாதிப்புக்கு பண்ற செலவு அதிகமா இருக்கும். சோ பெட்ரோலை வீட்டுல வாங்கி வைக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.